ஆம்பூர் அருகே 15 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி கர்ப்பமாக்கிய 62 வயது நபரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் சாந்திநகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் மாதேஸ்வரன் நம்பிக்கா. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் திருமணமாகி வாணியம்பாடியில் கணவர் வீட்டில் வசித்து வரும் நிலையில் 2வது மகள் பெரியங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு மாதேஸ்வரனின் மனைவி அம்பிகா உடல்நலக் குறைவால் இறந்துவிட்ட நிலையில் தனது 2வது மகளை பாட்டியின் வீட்டில் விட்டுவிட்டு மாதேஸ்வரன் 2வது திருமணம் செய்து கொண்டு வாணியம்பாடி பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தாய் தந்தை இல்லாமல் தனது பாட்டி சாந்தா வளர்ப்பில் மாணவி வளர்ந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கடைக்கு செல்லும் மாணவியை அழைத்து தனக்கு சில பொருட்கள் வாங்கி வரும்படி அப்பகுதியைச் சேர்ந்த 62 வயதான சேகர் என்பவர் பணம் கொடுத்து அனுப்புவதை வழக்கமாக கொண்டுள்ளார். மீதமுள்ள பணத்தை எடுத்துக் கொள்ளும்படியும் கூறி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் மாணவியை ஆசை வார்த்தை கூறி பலவந்தமாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். வீட்டிற்கு பயந்து இதனை சொல்லாமல் இருந்த மாணவிக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் பள்ளி மாணவி கர்ப்பமாக உள்ளதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் பாட்டி இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து புகாரின் அடிப்படையில் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் முதியவர் சேகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.